அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 19 நிற்கிறோம். 3ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கிறோம். இறப்பதற்கு ஏதுவான தீங்கினர், கொல் யானைக்கு ஓடும் குணம் எலியும், எல்லின் பிறன்கடை நின்று ஒழுகுவானும், மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும், இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர். மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும், ஆடுகின்ற அந்த பாம்பு, அதனுடைய அந்த வீரம், மரம், அதை தெரியாமல் அதை விளையாட்டு போல் ஆட்டு விற்கிற அந்த தன்மை இருக்கிறதே, அதை யார் செய்வா? அறிவிலி தான் செய்வாங்க. ஆக அப்படிப்பட்டவங்கெல்லாம் சாவதற்கு ஏதுவானவர்கள். இந்த செய்யுளில் என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அதுக்கு தூங்குதல். தூங்குதல் என்னது? சாகுதல். அதனால் இனி தூக்கம், தூங்குதல் அந்த மாதிரி சொல் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அதனுடைய பொருள் 2 பொருள் வேறு இருக்குது. ஒன்று இறத்தல் அப்படிங்கிறது இருக்குது, இன்னொன்று தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதனுடைய பொருள் என்னென்னா காலம் கடத்துதல். காலம் கடத்தி காலம் நீட்டி செய்ய வேண்டிய செயலை அப்படி செய்யணும், இல்லை காலம் கடத்தாத கூடாத செயலை காலம் கடத்தாமல் செய்யணும் அப்படின்னு வருது. அப்போது தூங்குதல் என்றால் காலம் கடத்துதல், அதோடு இறத்தல், சாகுதல். அப்போ தூங்குறதுன்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன சொல் பயன்படுத்தலாம்? உறங்குதல், உறக்கம், பேருறக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லை நாம் பயன்படுத்தலாம். இப்போது இங்கே இந்த அறிவிலி அவர் இந்த பாம்பு இப்படி மரத்தை, வீரத்தை காட்டுகின்ற நேரத்திலே அங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடாது. வள்ளுவர் ஒரு குறளில் அந்த பாம்பு, எலி, பகை அது தொடர்பாக சொல்வார். ஒலித்த கால் என்னாம் உவரி எலிப்பகை, நாகம் உயிர்ப்ப கெடும். பொருள் என்ன? நாகப்பாம்பு இருக்குதே, நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு மூச்சு விட்டால் போதும், அங்கு கடல் அலை போல சும்மா அப்படியே ஆர்ப்பரிப்போடு அணி திரண்டு எலிகளெல்லாம் வந்து நின்னாலும், இன்றைக்கி நாங்கள் 2 பார்த்துருவோன்னு சொன்னாலும் இந்த பாம்பு எழுந்து சீர்னா போதும், எல்லாம் ஓடிடும் என்று அந்த பாம்பு தொடர்பாக ஒரு செய்தி. பாம்புங்கிற பேரே எப்படி வந்துச்சுது? அதாவது அது படம் எடுத்ததை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? படம் பா 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 பாம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு காரண பேராக சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் பாம்பு, படம் எடுப்பது தான் பாம்பு. ஆனால் அப்புறம் அதன் பிறகு மலையில் போகிறதையும் பார்த்தாங்க, இது மலைப்பாம்பு. பச்சை பசையிலன்னு இருக்குது, அது பச்சை பாம்பு. தண்ணீரில் தண்ணீர் பாம்பு, சாரையாக இருக்குது சார பாம்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சாங்க. அப்போ நம்ம முதல்ல பாம்புன்னு பேர் வச்சோமோ அதுக்கு என்ன பேர்? அது அப்போ அதான் நல்ல பாம்பு. நல்லன்னு என்ன? முதன்மையாக, முதல்ல நாங்கள் அதைத்தான் அதுக்குன்னு பேர் வச்சோம். அதில் தான் நல்லெண்ணெயும் அப்படி வரும். எள்ளுலேருந்து தான் முதல்ல எண்ணெய் கண்டுபிடிச்சாங்க, அதைத்தான் பிறகு மற்ற எண்ணெய்கள்லாம் வந்த உடனே நல் எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி வைத்தாங்க. இங்கே இந்த படம் எடுத்து நிற்கிற அந்த பாம்பு, அதில் ஆட்டு வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அது வீர செயல் என்பதல்ல, அது அறிவிலியான ஒரு செயலாக இருக்கும். அது அதை போன்ற அந்த மதம் கொண்ட யானை அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அதை போன்று வேறு வகையான இருக்கிற அந்த பெண், இப்படிப்பட்ட அந்த தன்மைக்குள்ளான் நுழைந்து விடக்கூடாது. அதெல்லாம் வீரச் செயல் அல்ல, அது அறிவுகட்ட செயல் என்கிற அந்த ஒரு செய்தி இங்கு தரப்படுகிறது. இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். மரம். மரம் என்றால் என்ன? நல்ல தமிழ் சொல். அது பொருள் வீரம், வீரம், தைரியம் அல்ல. அதனால தான் தைரியநாதர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கி ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரே, வீரமா முனிவர், அவருக்கு முதல்ல இருந்த பேர் தைரியநாதர் சுவாமிகள் தான். அதான் தமிழ் நினச்சிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் சமஸ்கிருதம். பிறதான் தமிழ் படுத்தி எப்படி அவர் சொன்னார்? வீரமா முனிவர். வீரம், மரம், அந்த அதில் இருக்கிற அந்த துணிச்சல் தன்மை, இவையெல்லாம் தான். ஆக இதில் நாம் கருத்தாயிருந்து இந்த தமிழ் சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். இதிலே ஒரு பல்சமய உரையாடல் தன்மையில் ஒரு செய்தியை நம் உள்ளத்தில் பதித்து கொள்ளணும். பாம்பு என்பது அது ஒரு தெய்வத்தின் வடிவமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சில மதங்களில் பாம்பு என்பது சாத்தானின் வடிவமாகவும் பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ பாம்பு என்பது ஒரு இயற்கை, ஒரு உயிர்.
அது உழவனுக்கு நண்பன், மண்புழுவை போன்று. ஆனால் அதற்கு பகுத்தறிவு கிடையாது. எனவே அதை மிதிச்சா அது கொத்தும், அவ்வளோதான். ஆனால் அது நம்ம மிதிக்காமல் பார்த்துக்கிடணும். எனவே பகுத்தறிவு கொண்டவர்கள் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே வாழணும், வாழ வைக்கணும், அதற்குரிய தன்மையில் இங்கு இயங்கணும் என்கிற வகையில் நாம் அதற்கு சோதனை கொடுக்கக்கூடாது. அது இப்படி படம் எடுத்தும்போது அங்கே போய் விளையாடிட்டு நிற்கக்கூடாது என்கின்ற அந்த வகையில் எல்லாம் நாம் உண்மையான மரத்தை, வீரத்தை கடைப்பிடிக்க உறுதியேற்றுக்கொண்டு திரியிடம் சொல்கிற செயலில் வழிநடப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.